ஃபிலிப்பும் பூர்ணியும் ஸ்கூலுக்கு ஒன்றா நடந்து போயிட்டு இருக்காங்க. பூர்ணியோட சைக்கிளை ஃபிலிப் தள்ளிட்டு வரான். 4 நாளாக சொல்கிறேன் இந்த சைக்கிள் சீட்டை மாற்றுன்ட்டு. 5 நிமிஷம் ஆகுமா சீட்டு மாற்றுறதுக்கு? அதுக்கும் உனக்கு டைம் இல்லை. அதுக்கு ஏன்டா கத்துற? நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி லீவ் தானே, அப்ப மாத்திக்கலாம். ஆமாம் ஆமாம், மாற்றி கிழிச்சிருவேன். சரி, கமலேஷ் ஒன்று சொன்னா, என்னமோ இன்னைக்கு உங்கள் கிளாஸில் கேர்ள்ஸ்லாம் ஏதோ ட்ராமா பண்ணுறீங்களாமே? பூரணி சிரிச்சுட்டே ஸ்லோவா பேக்கை ஓபன் பண்ணி காட்டுறான். ஏய், எதுக்குடி சாரி? நீ கட்ட போறியா? ஹிஹி. ஐயோ, நாலாம் சைடு வர மாட்டப்பா. ஏன் உன்னை பார்க்கறது? சி போடா. நீ பொடி. டேய், என் கிளாஸ் பசங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பட்ட பேர் வச்சிருக்காங்கடா. செம்ம சிரிப்பு. ஜோதிக்கு லாலா சுந்தரி, மீனாட்சிக்கு அழுக்கு முட்டை மீனாட்சி, வாணிக்கு கலவாணி, எனக்கு கூட ஆண்டாள்னு பேர் வச்சுட்டாங்கடா. ஐயோ. இப்படி ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கா பூரணி. ஃபிலிப் இதெல்லாம் சைலண்ட்டாக கேட்டுட்டு இருக்கான். ஏதாச்சும் சொல்றியா நீ? பூரணி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த சைக்கிள் சீட் 3வது முறையாக கீழே விழுது. ஃபிலிப்பும் பார்க்குறான், பூரணியும் பார்க்குறா. நானே போய்க்கிறேன், இந்தா கப்பை புடி. இன்னைக்கும் அதே இட்லி தான். சாயங்காலம் கப்பை கழுவி கொடுத்துரு, இல்லைன்னா நாளைக்கு சோறு கிடையாது. வீட்டில் தரது 4 இட்லி, அதுலேயும் 1.5 இட்லி இவளே தின்னுடுறது. இதில் இவளுக்கு கப்பை கழுவி வேற தருவாங்களா? இதில் இந்த கிளாஸ் பசங்க வேற இந்த 2.5 இட்லிக்கு வந்து லைனில் நிற்கிறானுங்க. ஃபிலிப் கிளாஸுக்கு வந்துட்டான். வந்த உடனே பேக்கை வச்சுட்டு செவுத்து ஓரமாக போய் உக்காஞ்சிக்கிறான். டேபிளுக்கு மேலே பார்த்தா எல்லாரோட பிளேஸ்லேயும் 20 பேஜஸ்க்கு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோட ஃப்ரண்ட் ஷீட்டில் கோதையோட பிக் இருக்குது. அந்த புக்கோட டைட்டில் ஆட்கொண்டால் ஆண்டாள். இந்த நேம் படித்ததும் அவனுக்கு பூரணி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. பேஜஸும் கம்மியாக இருக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அதில் ஆண்டாளுங்கிற கோதை அவங்களோட அழகையும் கடவுள் திருமாலுக்கு மனைவியான கதை தான் இதில் இருந்துச்சு. இந்த கதையை படிக்க படிக்க அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் அவனுக்கு பேக்ரவுண்ட் ஃப்ரேமில் வந்துட்டு போயிட்டுருக்கு. அவனுக்கு அந்த ஆண்டாளுன்ற கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால் இன்னும் இன்ட்ரெஸ்டோட படிக்கிறான். பூரணிக்கு ஆண்டாளுங்கிற பேர் இருக்கிறதுனால அந்த ஆண்டாளோட கேரக்டரை அவன் பூரணியாகவே நினச்சி பார்க்குறான். அந்த கதையை அவன் இன்ட்ரெஸ்டாக படிக்கும்போது அந்த ஆண்டாளுங்கிற கேரக்டர் அவன் மனசில் நல்லா பதிஞ்சு அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. கட் பண்ணா 45 இயர்ஸ் ஓல்ட் ஃபிலிப் அவன் பொண்ணு தாரா கூட அவன் ஸ்கூல் கதையை சொல்லிட்டு இருக்கான். அவ பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. என்னப்பா ஸ்டோரி அது? உனக்கு தெரியாதம்மா? நோ. ஃபிலிப் ஷாக்காக தாராவை பார்க்குறான். தாரா தெரியாத மாதிரி தலையாடுறான். சரிம்மா, நான் சொல்கிறேன், நீ கேளு. ஒரு கோவில் பூசாரிக்கு அந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு பெண் குழந்தை கிடைக்குது. அவர் அந்த குழந்தைய தன்னோட குழந்தைய நினச்சி வளர்க்குறாரு. அந்த பொண்ணும் டேடிக்கு சின்ன சின்ன ஹெல்ப் தாரா பாப்பா மாதிரி பண்ணுறான். ஓஹோ. அங்கே இருக்க சாமியை அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அவங்களுக்கு ஏன் அந்த கடவுளை அவ்வளோ பிடிச்சது? அது சின்ன பாப்பால, அதனால் அவளுக்கு தெரியல ஏன் அந்த கடவுளை பிடிச்சிருக்குன்னு. அவள் என்ன செய்கிறான்னா, டெய்லி பெருமாளுக்கு போட வேண்டிய மாலையை அவள் போட்டுட்டு இந்த மாலை பெருமாளுக்கு அழகாக இருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெருமாளுக்கு கொண்டு போய் போடுறான். சாமிக்கு போடுற மாலையை அவங்க போட்டு பார்த்துட்டு கொடுக்குறாங்க, தப்பு இல்லை? இல்லை இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. ஃபிலிப்க்கு அவனுக்கு அந்த ஸ்கூலில் படித்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது. கதையில் கடவுள் கோதையை சூடி தந்த சுடற்கொடின்னு சொல்கிறாரு. அவன் கிறிஸ்டியன், ஆனால் அவன் அந்த ஆண்டாள் கேரக்டரையே நினச்சிட்டு இருக்கான். டக்குன்னு லஞ்ச் பெல் அடிக்குது. அந்த புக்கை ஃபைல்குள்ளே வைக்கிறான். வச்சுட்டு டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அதில் பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம இருக்க இட்லி இருக்குது. ஃபிலிப்க்கு உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுது. சூடி தந்த சுடற்கொடிங்கிற வேர்ட் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கு அவனுக்கு. அந்த ஆண்டாள் அவள் போட்ட மாலையை தான் சாமிக்கு போடுவா. அதே மாதிரி பூரணி அவனுக்கு அவள் வீட்டில் கொடுக்குற இட்லியை இவ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்கா. ரெண்டும் அவனுக்கு சிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. திருமாலுக்கு அவள் மாலை அணிவித்தாள். டிஃபன் பாக்ஸ் பூரணி ஃபிலிப்க்கு தரா. அதை மனப்பூர்வமாக திருமால் ஏற்றுக்கொண்டார். ஃபிலிப் அந்த பேலன்ஸ் இட்லியை ரசித்து சாப்பிட்றான். அவளை மணக்கோலத்தில் வர சொல்லி உத்தரவிட்டார் திருமால். டேய். பிரசன்ட் ஃபிலிப் திரும்பி பார்க்குறான். அவன் ஒய்ஃப் பூரணி கோவிலுக்கு போயிட்டு கையில் பூ மாலை பூஜை சாமான்லாம் வச்சுட்டு அழகாக சாரி கட்டிட்டு வந்து நிற்கிறான். அவன் தன்னையே மறந்து பூரணியை ரசிக்கிறான். பக்கத்தில் வந்த பூரணி திருநீர் எடுத்து ஸ்லோ மோஷனில் அவன் நெத்தியில் வைக்கிறா. கட் பண்ணா சின்ன வயசு ஃபிலிப் நெத்தியில் ஊதி விட்டு ஸ்கூல் பூரணி எழுந்துச்சு போறா. டிராமாக்கு ரெடியாகி இருக்கு. அவளும் கோதை மாதிரியே அழகாக சாரியில் ரெடி ஆகியிருக்கா. இப்படி தான் என் சூடி தந்த சுடற்கொடியை என் ஆண்டாவில் நான் பிடிச்சேன்.